வெல்கம் டு என் சமையலறையில். நான் இன்னைக்கு நம்ம வீடியோ என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தாக்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ நம்ம வீடியோ என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம செய்ய போகிறது ஸ்குவிட் பெப்பர் ஃப்ரை. ஸ்குவிட்டை நம்ம வேக வச்சுக்கலாம். நான் ஸ்குவிட்டை கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட ஒரு டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணி நம்ம இதை வேக வச்சிடலாம். 3 விசில் வந்ததுன்னா நல்லா வெந்துடும். இப்போ இதை நம்ம வேக வச்சிடலாம். இதுக்கு நான் ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன், உரித்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, இதை இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இதோட தமிழ் நேம் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் ஊர் சைட்லாம் கனவான்னு சொல்லுவாங்க, சில ஏரியாவில் கடம்பான்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு நம்ம ஆனியன் சின்னது யூஸ் பண்ணால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். பெருசு யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் இனிப்பாக தித்திப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணிக்கலாம். பெப்பர் ஃப்ரை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஆனியனையும் டொமேட்டோவையும் கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஃபேனை கேஸ் ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் பெருஞ்சீரகம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா அதையும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பெருஞ்சீரகம் பொரிஞ்சதும் நான் கொஞ்சம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கறி லீவ்ஸ் ஆட் பண்ண பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோவையும் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ ஆட் பண்ணி கொஞ்சம் நேரத்துலையே நம்ம வேக வச்ச ஸ்குவிட்டையும் இதில் ஆட் பண்ணிடலாம். அதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் கோரியண்டர் பவுடர், ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பவுடர் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். டேபிள் ஸ்பூன் ஜீரகமும் சோம்பும் லைட்டாக வறுத்துட்டு அதை பொடி பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். லாஸ்ட்டாக நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு பொடி பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கோகோனட் ஆப்ஷனல் தான். ரொம்ப காரமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க கோகோனட் ஆட் பண்ணிக்கலாம். நான் துருவிட்டு லைட்டாக க்ரஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் ரிவர்ஸ் பல்ஸில் அதை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப காரமாக சாப்பிட்றவங்களுக்கு இது தேவையில்லை. காரம் வேணான்னு நினைக்கிறவங்க இதை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சில்லி பவுடர், பெப்பர் நிறைய காரமாக ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ண நான் கோகோனட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்பைசியான ஸ்குவிட் பெப்பர் ஃப்ரை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. பழமை மறவாத புதுமையுடன் அனுபவ பகிர்வு.